ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான ஹேண்ட்மேட் கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் கடையில் வாங்கி கிஃப்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் நீங்கள் கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 10 மெட்டீரியல்ஸ் வச்சு அழகாக பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். அதாவது ஐஸ்டிக் வந்து ஒரு 50 இல்லைன்னா ஒரு 60 ஐஸ்டிக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஸ்டிக்கு வந்து 8 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 சென்டிமீட்டரில் இன்னொரு 25 ஸ்டிக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 8 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள். அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேப் இல்லாத இருக்கும். ஸோ சாண்ட் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜெலாம் ஷார்ப்பாக அழகாக நீட்டாக வரும். அந்த 5.5 கட் பண்ண பேலன்ஸ் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதுவும் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அண்ட் ஃபெவிஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அப்புறம் வந்து கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபெவிக்விக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது குயிக்காக வந்து பேஸ்ட் ஆகிரும். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அது பேஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு மேலே மட்டும் வந்து ஃபெவிக்விக் வச்சுக்கோங்க. டக்குன்னு பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். எதுக்கு இந்த கிளிப் அப்படின்னா டக்குன்னு வந்து குயிக்காக பேஸ்ட் ஆகிறதுக்காக அந்த கிளிப் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த கிளிப் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு துணி காய போடுற கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 5.5 சென்டிமீட்டரில் கட் பண்ண அந்த ஸ்டிக்கில் தான் வந்து நம்ம இப்போ வந்து அந்த மேலே இருக்கிற ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக வச்சுருக்கு. இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஃபெவிஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிங்க அந்த கார்னர்ஸில் எல்லாம் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக பேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு ஒர்க் சீக்கிரம் முடியும். நீங்கள் ஃபெவிக்கல் மட்டுமே யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அது செட் ஆகும். ஸோ அதனால் நான் ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளியராக வீடியோ பாருங்கள், அதில் டீட்டெயில்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரேம் செட் ஆகிடுச்சு. அந்த 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பெரிய ஸ்டிக்கை 8 சென்டிமீட்டரில் கட் பண்ண ஸ்டிக்கை வச்சுக்கோங்க. ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து குயிக்காக பேஸ்ட் ஆகும். இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு அழகான ஃப்ரேம்ஸ் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடச்சிருச்சு. அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷார்ப்பு வர்றதுக்காக சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து சூப்பராக இருக்கும், லுக்கும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இதே மாதிரி வந்து ஒரு 6 ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணால் பேம்பு ஸ்டிக்கில் பேம்பு வீல்ஸ், அதாவது இந்த ஃப்ரேமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வீல்ஸ் ரெடி பண்ணுறோம். அந்த கார்ட்போர்ட் ஷீட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டாக ஒரு காயின் வச்சு கரெக்டாக ரவுண்டாக வந்து 2 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பேம்பு ஸ்டிக் வந்து தனியாக சப்போர்ட்டில் நிற்காது. ஸோ நம்ம அந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக நிற்க வைக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்டிக்ஸை வந்துட்டு கரெக்டாக இந்த ஹெக்ஸகன் மாதிரி ஒன்று ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மெஷர் பண்ணி. அதோடைய சைஸ் வந்துட்டு அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு ஒரு பேப்பரில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும். அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஹெக்ஸகன் மாதிரி. நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா ஃபெவிக்கில்லையே வந்து டக்குன்னு பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கை எடுத்து ஹெக்ஸகன் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சென்டரில் மட்டும் கரெக்டாக ஒரு ஸ்டிக் போதுற மாதிரி கேப் விட்டுருங்க சென்டரில். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம அதை கட் பண்ண முடியாது. ஸோ வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிக் மட்டும் போகிற மாதிரி கேப் விட்டுருங்க சென்டரில், அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல. அப்போ தான் வந்து நம்ம வீல்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகாத ரொட்டேட் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன எக்ஸஸாக இருக்கிற ஸ்டிக்ஸு, அதாவது ஐஸ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த மேலே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள் எல்லா கார்னர்ஸ்லையும்.
அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 வீல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வீல் வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டு செய்ய போகிறோம். அவங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் மெஷர்மெண்ட் அந்த கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டருக்கும் 20 சென்டிமீட்டருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். நீங்கள் அந்த ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்டிக் எடுத்து நம்ம ஸ்டிக் கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டாண்டு 2 வீலு ப்ளஸ் வந்துட்டு ஒரு 6 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எது டாப்பாக வருதுன்னு பார்த்து இந்த மாதிரி வந்து பேப்பர் பின் இருக்குது இல்லைங்களா, பேப்பர் கிளிப்ஸோடைய பின்னு, அந்த பின்னை வந்து இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹூக் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து மாட்டிக்கலாம் அதில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டி பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே கட் பண்ணிவிட்டு அந்த கீழே மட்டும் வந்து பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கோடைய சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டிக்ஸ் கட் பண்ண சொல்லி. ஸோ அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாத்தோடைய மெஷர்மெண்ட்டும். இந்த மாதிரி பாட்டமில் வந்து அந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபெவிக்யூல் யூஸ் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து பேஸ்ட் ஆகிரும். மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம இப்போது அந்த வீல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வீல்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த வீல்ஸ் 2 எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது பேஸ்ட் வந்து டக்குன்னு காயறதுக்கு வந்து லேட் ஆகும் ஃபெவிக்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக தான் பேஸ்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது அதுக்கப்புறம் வராது, பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்லேயே வந்து அந்த ஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேப்பில் வந்து ஒவ்வொரு சைடு ஃபுல்லுமே, அதாவது ஒன் சைடு மட்டும் எல்லா ஸ்டிக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரேம்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ரேம்ஸ் எடுத்து இதில் வந்து உள்ள அட்டாச் பண்ணிடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கையில் பட்டுருச்சுன்னா அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து வராது, ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் கையில். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்ஸில் அட்டாச் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் அப்படியே கொண்டு போய் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து க்ளூ போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதை குயிக்காக செட் ஆயிரும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து 5.5 சென்டிமீட்டரில் ஒரு 12 ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து டபுள் சைட் டேப் வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 பை 1 ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் ஒட்டி வச்சுருங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஹேண்ட்மேடு கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பண்ணி லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.